மீனை, ஒரு பெரிய மீனை எண்ணெய் இல்லாமலே நீங்கள் சாப்பிட்றதுக்கு உள்ள வழியை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் மீன். இதை வந்து நான் எல்லாம் வத்தல் தடவி அப்படி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ரைஸ் குக்கர் நீங்கள் வாங்கி அதுக்கு மேலே நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது பாத்திரம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது அமேசானில் கிடைக்கும். இதையும் நீங்கள் வாங்கிக்கிடலாம். இதுலேருந்து வாங்கி இதுலேருந்து கீழே இந்த வாட்டர் வந்து வேப்பர் ஆகி பாயிலிங் ஆகி மேலே வந்து இந்த மீனை இப்போ நான் வைப்பேன் பாருங்கள். அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சு மூடிடணும். மூடும்போது இந்த வாட்டர் வந்து ஹீட் ஆகி அப்படி இந்த மீனை ஃபுல்லாக அப்படி அவிச்சிரும். எப்படி இந்த ஸ்வீட் கார்ன்லாம் வந்து அவிக்காங்களோ அதேமாதிரி இந்த மீனை வச்சா அவிக்கலாம். இது எல்லாத்தையும் அவிக்கலாம். வெஜிடபிள்ஸ், சிக்கன், மட்டன் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அவிக்கலாம். அந்த பாட்டு அவிச்சு வெளியே எடுத்துகிட்டேன். நீங்கள் அதான் பார்க்கிங்க. எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் தோசைக்கல்லில் வந்து பன்னீர் லைட்டாக எண்ணெய் மட்டும் வெங்காயம், தக்காளி, அப்படி பன்னீர் எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே லைட்டாக அப்படியே எண்ணெயில் மாற்றி எடுத்துடணும். அவ்வளோதான். ஒரு பெரிய முழு மீன். இது முழு மீனை 2ஆக வெட்டி நான் வந்து வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அவியுது பார்த்தீங்களா. இதெல்லாம் பன்னீரையும் போட்டு லைட்டாக பட்டரை போட்டுட்டு அப்படியே வச்சு லைட்டாக அதை அவிச்சதை எடுத்து அப்படியே லைட்டாக வாடிட்டிங்கனாலே போதும். அப்படி அருமையான ஃபிஷ் ஃப்ரை வந்துடும். உங்களுக்கு எண்ணெயே யூஸ் பண்ணாமல் நீங்கள் பொரிச்சது மாதிரியே அது சாப்பிடலாம். இப்போ நீங்கள் பொரிக்கணுன்னா அது வந்து எண்ணெய் வந்து நிறைய வேஸ்ட் ஆகும். அது இதில் வந்து எந்த ஒரு எண்ணெயுமே வேஸ்ட் ஆகாது. எண்ணெய் இல்லாத உணவை நீங்கள் சாப்பிடலாம். இது பார்த்தீங்களா முழு மீன் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அதில் கருப்பு கவுனி கஞ்சி வச்சுருக்கேன். கஞ்சும் இந்த மீனும் முழு மீன் அவிச்சு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள். திரும்ப நீங்கள் மீன் வாங்கி இந்த சமையலை பண்ணுவீங்க. ஏன்னா அவ்வளவு ருசியாகவும் அவ்வளவு டேஸ்ட்டாகவும் அவ்வளவு டேஸ்ட்டாகவும் இருக்கும். பொரிச்சதோடு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.